ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் எக்சர்சைஸ் 4.3 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம 5th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின்ஸும் முடிச்சிட்டோம். இது எல்லாமே எக்சர்சைஸ் 4.3 முடிச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எக்சர்சைஸ் 4.3 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்னு சொல்ல வந்தேன். இன்னொன்னு என்ன சொல்ல வரேன்னா, இந்த 7th கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்றோம்ல இதுல. ஆக்சுவலா 6th கொஸ்டின் நடுவுல ஒண்ணு இருக்கு. ஆனா என்னால அதை போட முடியாது இதுல. ஏன் போட முடியாதுன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இதில் பண்ண முடியாது. நான் வெர்ச்சுவல் போர்டு யூஸ் பண்றதுனால 6th கொஸ்டின் நீங்களே தான் பண்ணணும். 6th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸசைஸ் 4.3 நீங்களே தான் பண்ணணும். எக்ஸசைஸ் 4.3 சின்ஸ் இது வெர்ச்சுவல் போர்டுன்றதுனால என்னால் பண்ண முடியாது. நாட் பாசிபிள். நாட் பாசிபிள். ஓகேவா? ஸோ அது மட்டும் நீங்களே தான் பண்ணணும். ஏன்னா அது கன்ஸ்ட்ரக்ஷன் கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம 7th கொஸ்டின் போகலாம். சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் 7th கொஸ்டின். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, triangle possible with angles 90 degree, 90 degree and 0 degree and y not. ஓகே, அது எப்படின்னா, இப்போ நான் எப்படி சொல்றது, இப்போ ஒரு 90 டிகிரி இப்படி தான் இருக்கும். இதான் 90 டிகிரி. ஸோ இது வந்து 90 டிகிரி. பேசிக்கா இந்த ஆங்கிள் தான் 90 டிகிரின்னு சொல்லுவோம். ஒரு எல் ஃபார்ம் ஆச்சுன்னா 90 டிகிரின்னு பேசிக்கா நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இன்னொரு 90 டிகிரினா எங்க போடலாம்? பேசிக்கா இன்னொரு லைன் வேணும் நமக்கு முதல்ல. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு லைன் வேணும். ஒரு லைன் செக்மெண்ட் வேணும். பட் ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டா உங்களுக்கு 90 டிகிரி கிடைக்காது. ஸோ அப்போ என்னதான் பண்ண முடியும்? உங்களுக்கு 90 டிகிரியும் வேணும். ஆனா இந்த பாயிண்ட்ஸை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு லைனும் வேணும். ஸோ யூ நீட் அ லைன் செக்மெண்ட் டு க்ளோஸ் த பாயிண்ட்ஸ், டு ஜாயின் த பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். லைன் செக்மெண்ட் டு ஜாயின் ஏபி, ஏன்னு வச்சுக்கிறேன். இதை பி, இது சின்னு வச்சுக்கிறேன். லைன் செக்மெண்ட் டு கனெக்ட் ஏசின்னு வச்சுக்கலாமே. கனெக்ட் ஏ அண்ட் சி, ஏ அண்ட் சி. ஸோ அது மாதிரி பாசிபிலிட்டி இருக்கா? 90 டிகிரிஸும் உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும் ஒன்ஸ் கனெக்ட் ஆனா. ஆனா அப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 90 டிகிரிஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இதையும் நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 90 டிகிரிஸ் வராது. இது ரெண்டு அக்யூட் ஆங்கிள், இதுவும் அக்யூட். ஸோ இந்த ஆங்கிளும் சரி, இந்த ஆங்கிளும் சரி அக்யூட் ஆங்கிள். இது 90 டிகிரிஸ் கிடையாது, இது மட்டும் தான் 90 டிகிரிஸ். ஸோ சப்போஸ் நீங்க கனெக்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், எங்க எங்க வரைவீங்க? கனெக்ட் பண்ணாம எப்படி நீங்க 90 டிகிரிஸ் கொண்டு வர முடியும்? அப்படி ஒரு பாசிபிலிட்டியே இல்லை. சப்போஸ் இந்த லைனை இங்க வரைங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைனை இங்க வரைஞ்சிங்கன்னா இது ரெண்டுத்தையும் கனெக்டே பண்ண முடியாது. இது அழிச்சிடுறேன். இப்போ இது பார்த்தா எப்படி இருக்கு? இது பார்த்தா ஒரு டேபிள் மாதிரி இருக்கு பேசிக்கா. ஸோ இது ஒரு க்ளோஸ்ட் ஃபிகர் கூட இல்லை, இது ப்ராப்பர் ஸ்கொயர் கூட இல்லை. ஸோ இது பார்க்க டேபிள் மாதிரி இருக்கு. ஸோ இது பாசிபிலிட்டியும் இல்லை. ஸோ உங்களுக்கு 90 டிகிரி வேணும் அண்ட் லைன் செக்மெண்ட் விச் கேன் கனெக்ட் ஏ அண்ட் சி, அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி வேணும். மறுபடியும் சி வரைஞ்சிக்கிறேன். சிஏ ஒழுங்கா எழுதுறேன். சி, அவ்வளோதான். ஸோ யூ நீட் அ 90 டிகிரி ஆங்கிள் பட் ஆல்சோ லைன் செக்மெண்ட் விச் கேன் கனெக்ட் ஏ அண்ட் சி, பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் சி. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டியே இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண முடியாது உங்களால. ஸோ இட்ஸ் a triangle possible with angles 90 degree, 90 degree and 0 degree? No, it's not possible. So since a triangle cannot have two right angles, no, it's not possible. No, it's not possible. இப்படி வச்சுக்கிறேன். No, it's not possible since a triangle cannot have two right angles. பேசிக்கா அது ஒரு ஆங்கிள் 0 டிகிரினாலே அந்த ஆப்போசிட் சைடு வந்து கிட்டத்தட்ட நெக்லிஜிபிளா இருக்கணும். அப்படி கூட நீங்க வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு ஆங்கிள் 90 டிகிரிஸ், ஒரு ஆங்கிள் 0 டிகிரினா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடு வந்து பேசிக்கா எக்ஸிஸ்டே ஆகக்கூடாது. ரொம்ப குட்டியா இருக்கும், கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு. 0 டிகிரிஸ் எவ்வளவு ஒரு ஆர்க்கே இருக்காது. பேசிக்கா கொஞ்சோண்டு ஆர்க் இருந்தாதான் உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு சைடு இருக்கும். உங்களுக்கு லிட்டரலா அந்த ஆர்க்கே இல்லைன்னா எப்படி உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு சைடு இருக்கும்? ஸோ அப்படி கூட நீங்க யோசிக்கலாம். ஸோ 1980 வந்து ஒரு பாசிபிலிட்டியே இல்லை. நாட் பாசிபிள், நாட் பாசிபிள், அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இப்போ நம்ம 8th கொஸ்டின் போலாம். அதுக்கு முன்னாடி நான் இதை கீழே தேடிக்கிறேன், கரெக்டா இருக்கும். ஓகே, இதுல என்ன கொடுத்துருக்கான்? Which of the following statements is true? Why? Every equilateral triangle is an isosceles triangle. Every isosceles triangle is an equilateral triangle. Okay. இது என்ன அர்த்தம்னா, ஆக்சுவலா எவ்ரி ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா ஃபர்ஸ்ட் நான் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் டெஃபினிஷன் சொல்லிடுறேன். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் டெஃபினிஷன் என்ன? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இதோட டெஃபினிஷன், இஃப் டூ சைட்ஸ் அண்ட் டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். எக்ஸாக்ட்லி இல்ல ஆக்சுவலா, இஃப் டூ சைட்ஸ் அண்ட் டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் தென் இட்ஸ் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அவ்வளவுதான். டூ சைட்ஸ் and two angles are equal na, then it's called as isosceles triangle. Two angles are equal na, then the triangle is called as isosceles triangle. Adha isosceles triangular definition. The equilateral triangular definition enna? All sides are equal nu artham. So equilateral triangular definition enna? All three sides are equal nu artham. So equilateral triangular definition vera color ana use pandran. Equilateral triangular definition idha. All sides are equal. All three sides are equal. So அதை நான் மட்டும் எப்படி எழுதுறேன்னா, all sides are equal, all angles are equal. All sides are equal, all angles are equal, and all
ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். மறுபடியும் கீழே தட்டுறேன். இன்னும் நல்லா கீழே தெரிக்கிறேன். கரெக்டா இருக்கும், சுத்தமா இல்லை. அண்ட் ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இதான் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட டெஃபினிஷன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட டெஃபினிஷனே வந்து ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் அடங்கிருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா சைடு ஈக்குவல், எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவல். அப்படின்னா ரெண்டு சைடு ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலா கண்டிப்பா ஈக்குவல். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல இருந்து என்ன நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா, டூ சைட்ஸ் அண்ட் டூ ஆங்கிள்ஸ் ஆர் டெஃபினெட்லி ஈக்குவல். எல்லா சைடு எல்லா ஆங்கிள் ஈக்குவல்னா டெஃபினெட்டா டூ சைட்ஸ் அண்ட் டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். டூ சைட்ஸ் அண்ட் டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்படின்னா என்ன? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இந்த டெஃபினிஷன்ல ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட டெஃபினிஷன்ல ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிளும் வந்துடும். ஸோ அப்ப நீங்க என்ன சொல்ல வரலாம்? என்ன சொல்லலாம் நீங்க பேசிக்கா? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா என்ன அர்த்தம்னா, எவ்ரி ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் கேன் பி கால்ட் அஸ் an isosceles triangle. அது மாதிரி நீங்க சொல்லிடலாம். ஸோ எவ்ரி ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இஸ் an isosceles triangle since all sides and all angles are equal in an equilateral triangle. அப்படி நீங்க சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். இதான் கரெக்ட். எவ்ரி ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் இஸ் an equilateral triangle தப்பு. இஃப் ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் ஒரு ஸ்பெசிபிக், அதாவது யூனிக் கேஸ்ல எப்படி இருக்கணும்னா, என்னால கீழே தெரியுறேன், கொஞ்சம் கீழே தெரிக்கிறேன், கரெக்டா இருக்கும். இப்போ ஒரு ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் வந்து எல்லா சைடு எல்லா ஆங்கிள் ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் தான் கூப்பிடுவோம். ஆனா ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் ஜென்ரலா எப்படி இருக்கும்னா, டூ சைட்ஸ் அண்ட் டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அவ்வளவுதான். டூ சைட்ஸ் அண்ட் டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். தேர்ட் ஆங்கிள் வந்து வேற மாதிரி இருக்கும், அது ஈக்குவலா இருக்காது, வேற மாதிரி இருக்கும். ஸோ டூ சைட்ஸ் அண்ட் டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னா ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க. ஸோ இதான் ஜென்ரல் டெஃபினிஷன் ஃபார் ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள். ஸோ எவ்ரி ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் கிடையாது, இது தப்பு. எவ்ரி ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இஸ் ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் சின்ஸ் ஆல் த்ரீ சைட்ஸ் அண்ட் ஆல் த்ரீ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்படின்னா டெஃபினட்டா டூ சைட்ஸ் அண்ட் டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் நீங்க கிளைம் பண்ணலாம். அவ்வளவுதான். என்ன சொல்ல மறுபடியும் சொல்றேன்னா, ஆல் சைட்ஸ் அண்ட் ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னா டெஃபினட்டா டூ சைட்ஸ் அண்ட் டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அது மாதிரி நீங்க சொல்லிடலாம். ஸோ இதான் 8th கொஸ்டினோட ஆன்சர். இப்போ நான் 9th கொஸ்டின் போறேன். ஓகே, இப்போ 9th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? If one angle of an isosceles triangle is 70 degrees, then find the possibilities for other two angles. இதுல ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. நான் வேணா இதுல ஆரஞ்சு கலர்ல வரைகிறேன். ஒரு ட்ரையாங்கிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம், நல்லா பெருசா வரைகிறேன். ஸோ இது சும்மா ரொம்ப யோசிக்காதீங்க அந்த ஆங்கிள் பத்திலாம். ஸோ இது வந்து 70 டிகிரிஸ் வச்சுக்கலாமே. இது வந்து ஏபிசி, ஏபிசி ட்ரையாங்கிள் ஏபிசி. இது இப்போ இது 70 டிகிரிஸ்னா இது ரெண்டு ஈக்குவல்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டு சைடு ஈக்குவல். இப்போ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு அர்த்தம். இது நமக்கு தெரியாது என்ன ஆங்கிள். ஸோ எக்ஸ் டிகிரிஸ்னு வச்சுக்கலாம் இது ரெண்டுத்தையும், எக்ஸ் டிகிரிஸ். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. இப்போ 70 டிகிரிஸ் இங்க இருந்துச்சுன்னா இது எக்ஸ், இது எக்ஸ், இது ரெண்டு சைடு ஈக்குவல். ஸோ இதுவும் எக்ஸ், இதுவும் எக்ஸ். ஸோ ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த சைடு ஈக்குவல். ஸோ ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அந்த தியரம் உங்களுக்கு தெரியாது, பட் நான் சொல்லிடுறேன். அது தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இது ரெண்டும் ஈக்குவல். ஸோ ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் ஆர் ஈக்குவல். ஸோ ஒன்ஸ் இந்த தியரம் உங்களுக்கு தெரியணும், தெரியலன்னா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாது. ஸோ இந்த தியரம் கொஞ்சம் முக்கியம் தான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு. இது மோஸ்ட் ப்ராபப்லி நீங்க 8th or 9th கத்துப்பீங்க. ஸோ 70 டிகிரிஸ் எக்ஸ் எக்ஸ் இது மூணுத்தையும் கூட்டினா வந்து உங்களுக்கு 180 வரணும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது எப்படி சால்வ் பண்ணலாம் இந்த ஈக்குவேஷன்? 70 டிகிரிஸ் பிளஸ் எக்ஸ் ஷுட் கிவ் யூ 180 டிகிரிஸ். அப்போ இந்த டிகிரி இப்போ ட்ராப் பண்ணிடுறேன். ஸோ 70 பிளஸ் 2x ஈக்குவல் டு 180. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணலாம்? -70 போத் சைட்ஸ் ஆட் பண்ணுங்க. -70 இஸ் பீங் ஆடட் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ 2x ஈக்குவல் டு 180 minus 70 which is nothing but 110. ஸோ இப்போ போத் சைட்ஸ் நீங்கள் டிவைட் பை 2 போடலாம். டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா இதுவும் அடிச்சிடும். ஸோ x ஈக்குவல் டு 110 by 2 which is equal to 55 degrees. ஸோ x ஈக்குவல் டு 55. இந்த எக்ஸும் ஈக்குவல். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் வந்து இப்படி இருக்கும். ஸோ x ஈக்குவல் டு 55, இதுவும் x ஈக்குவல் டு 55. ஸோ இது ஒரு டயக்ராம். ஸோ இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா, எப்படி இருக்குன்னா எல்லாம் கீழே தள்ளிடுறேன், நல்ல கீழே தள்ளிட்டேன். ஓகே, இப்போ இன்னொரு பாசிபிலிட்டி வேற ட்ரையாங்கிள் வரையறேன்னா இதே மாதிரி இருக்கும்னு வச்சுக்கலாமே. பட் 70 டிகிரி எங்க இருக்கும்னா இதே ட்ரையாங்கிள் நான் திருப்பி வரையறேன் வேற கலர்ல, அவ்வளவுதான். ஸோ 70 டிகிரி இங்க இருக்கு பாத்தீங்களா? 70 டிகிரி சப்போஸ் இங்க இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருக்கு. இந்த ரெண்டு சைடு அதே மாதிரி, இந்த ரெண்டு சைடு ஈக்குவல். இங்க அப்ப இதுவும் 70 டிகிரிஸ். ஸோ இது அன்னோன், இது நமக்கு தெரியாது, y டிகிரிஸ் வச்சுக்கலாம். ஸோ இது மூணுத்தையும் கூட்டினா மறுபடியும் வந்து உங்களுக்கு 180. இந்த ட்ரையாங்கிள் நம்ம DEF கூப்பிடலாம், DEF. ஓகேவா?
ஸோ இந்த ட்ரையாங்கிளோட பேர் டிஎஃப், அந்த பழைய ட்ரையாங்கிள் பேர் ஏபிசி. ஸோ அந்த பழைய ட்ரையாங்கிள் பேர் ஏபிசி, இந்த ட்ரையாங்கிள் பேர் டிஎஃப். ஸோ இப்போ நான் மறுபடியும் அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறேன். ஸோ 70 degrees plus 70 degrees plus y degrees equal to 180. So 70 degrees plus 70 degrees plus y degrees equal to 180 equal to 180 degrees. So இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? 140 degrees plus y degrees equal to 180 minus 140 both sides add பண்ணுங்க. minus 140 on both sides, 140 degrees, இது 1 degree. So இது cancel ஆயிரும். y equal to 40 degrees. So y யோட ஆன்சர் வந்து 40. So இது ஒரு பாசிபிலிட்டி அவ்வளவுதான். So இதான் ரெண்டு பாசிபிள் ஆன்சர்ஸ். தென் ஃபைண்ட் த பாசிபிலிட்டிஸ் ஃபார் அதர் டூ ஆங்கிள்ஸ்னா 55 இருக்கலாம். 55, 55 ஒரு பேரு. இது ஒரு பாசிபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி வந்து 55 degrees, 55 degrees. செகண்ட் பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 40 degrees, 40, 70, 40, 70 இந்த ஒரு காம்பினேஷன் வருது. ஸோ இது எப்படி நான் சொல்றேன், 70, 40 வேணா சொல்லலாம். 70 degrees, 40 degrees. அவ்வளோ அதர் டூ ஆங்கிள்ஸ் தானே கேட்டிருக்கான். ஸோ ஒரு ஆங்கிள் 70னா மற்ற ரெண்டு ஆங்கிள் என்ன இருக்கும்னு கேட்குறான். ஸோ இதான் ரெண்டு பாசிபிலிட்டிஸ். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா, இது சொல்லிடுறேன். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட ரியல் டெஃபினிஷன் என்னன்னா, a triangle which has at least two sides and two angles equal. அட்லீஸ்ட் மினிமம் ரெண்டு சைடு ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும். இதான் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட டெஃபினிஷனே. அட்லீஸ்ட் டூ சைட்ஸ் அண்ட் டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்பனா 3 angles and 3 sides ஈக்குவல்னா வெரி ஓகே தான். அட்லீஸ்ட் டூ சைட்ஸ் அண்ட் டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இதான் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட டெஃபினிஷன். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட டெஃபினிஷன் எக்ஸாக்ட் கிடையாது. இந்த இடத்துல அட்லீஸ்ட் தான் கரெக்டான வேர்டு, எக்ஸாக்ட்லி நீங்க சொல்லக்கூடாது. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட டெஃபினிஷனே தான். நான் டெஃபினிஷன் எழுதிடுறேன். டெஃபினிஷன் ஓகேவா? ஸோ இதான் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட டெஃபினிஷன். ஸோ ஒன்ஸ் இது சொல்லிட்டேன்னா, ஸோ இப்போ நம்ம எக்ஸைஸ் 4.3 9th கொஸ்டின் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இதுல இருந்து 7, 8, 9 3 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம 10th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம இது எல்லாமே பார்த்துட்டோம் பேசிக்கா. ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா 10th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.